இப்போ அந்த சோழ இளவரசிக்கு பிறக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க யாருன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சேரன் செங்குட்டுவன், அப்புறம் இளங்கோவடிகள். ரொம்ப ஃபேமஸான சிலப்பதிகாரத்தை இது பண்ணுற சேரன் செங்குட்டுவனும் இளங்கோவடிகளும் இந்த சோழ இளவரசிக்கு தான் பிறக்கிறாங்க. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கணும், சேர சோழ பண்டிகைகள் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கங்கிறதுலாம் ஒரு மித்து. அது வந்து அவங்களுக்குள்ள சண்டையும் நடந்திருக்கு. அட் த சேம் டைம் மன உறவுகள்லாம் கூட அவங்க இருந்திருக்கிறாங்க. சேர நாட்டு பெண்களை வந்து சோழ நாட்டிலையும், சோழ நாட்டு பெண்களை வந்து சேர நாட்டிலையும், பாண்டிய நாட்டு பெண்களை வந்து சேர நாட்டிலையும், இந்த மாதிரி மாறி மாறி திருமணம் முடித்து கொண்ட ஒரு மரபு தான் தமிழர் மரபு. அதனால் ஏன் சாதி தான் அப்படின்லாம் நிற்காதீங்க, எல்லாம் மாறி மாறி தான் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துருக்கோம். ஸோ புரிஞ்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய சேரன் செங்குட்டுவன் வந்து இந்த இதில் தான் வராரு. உங்களுக்கு தெரியுமில்ல, சேரன் செங்குட்டுவன் தான் கனக விஜயன் அப்படிங்கிற அந்த வட மன்னன். சரி, அதையும் சொல்லுவோம். சரி, இல்லை எதிர்த்தாங்க தான் நார்த் சைட்லேருந்து வந்து. அதாவது கண்ணகியோடைய புகழ் வந்து இந்த சேர நாட்டு இதில் வந்து நிறைய அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு புகழ். அப்போ அவங்கள சிலப்பதிகாரம்லாம் எழுதுறாங்க, இதெல்லாம் ஏற்றப்படுது. இந்த தகவல்கள்லாம் வந்து நார்த்துக்கு போகும்ல. ஏன்னா இங்கே இளங்கோவடிகள் எழுதுறாரு. இளங்கோவடிகள் யாரு? அது ஒரு கதை. எத்தனை கதை சொல்றது சொல்லுங்க, உங்களுக்கு என்னங்க கதை கேட்பாங்க. அவன் பாருங்க இப்போ ஆஃபீஸில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ இளங்கோவடிகளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு ஜோசியக்காரர் வராரு. வந்துட்டு என்ன சொல்கிறாரு, அவங்க அப்பா கிட்ட, இதான் இமயவரமன் அவங்களோட இதில் அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு சொல்கிறாரு, இது ஜோசியக்காரனை கூப்பிட்டு கேட்பாங்களே, அந்த மாதிரி ஜோசியக்காரனை கூப்பிட்டு வந்துட்டு 2 பசங்களோட ஜாதகத்தையும் கொடுத்து குறி சொல்கிறதுக்கு கேட்குறாங்க. அவர் குறி சொல்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, உங்களுடைய பையனை விட 2வது பையனுக்கு தான் சிறப்பு அதிகம். ஸோ நீங்கள் முடிசூட்டுறது உங்கள் 2வது பையனை முடிசூட்டுங்க. ஏன்னா உங்கள் 2வது பையன் தான் காலம் கடந்தும் வந்து வரலாறுல பதிவாவான். ஸோ வந்து நீங்கள் வந்து பையனுக்கு முடிசூட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்லலை. அதாவது உங்கள் சிறப்பு வந்து 2வது பையனுக்கு தான் சிறப்பு, ப்ரிஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. அவன் தான் உலகளாவிய காலம் கடந்து அவனுடைய புகழ் தான் நீடிச்சு நிற்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜோசியக்காரர் சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு இவங்க சின்ன பசங்க, ஒரு ரொம்ப சின்ன பசங்க, கொஞ்சம் விவரம் தெரியல சின்ன பசங்க. அப்போ வந்துட்டு என்னதான் அந்த அண்ணன் தம்பி தானே, அங்கே பாசம் இருக்கும்ல, வந்துட்டு அண்ணனுக்கு சிறப்பு இல்லை எனக்கு எப்படி சிறப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி இளங்கோவடிகள் போயிட்டு சண்டை போடுறாரு அந்த ஜோசியக்காரன்கிட்ட. ஜோசியக்காரன், ஏன் ஜோசியத்தை பொய்ன்னு சொல்றியா நீயே, நான் சொல்கிறதா நடக்கு, நீ வேணா பாரு அப்படிங்க. ஓன் ஜோசியம் பொய், அதை நான் இங்கே பொய்யாக்கி காட்டுறேன், எப்படி பொய்யாக்குவேன் அப்படின்னு சொன்னேன்னா என்ன சொல்கிறேன், நான் துறவரம் போடுறேன், ராஜ்ய இதெல்லாம் விட்டுட்டு நான் துறவரம் போடுறேன், எல்லாத்தையும் திறந்துடுறேன் அப்படிங்கிறாரு. நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி அப்படியே திறந்துடுறாரு, அப்படியே துறவி ஆயிடுறாரு. அதான் இளங்கோவடிகள். சொந்த தம்பி அண்ணனுக்கு தான் எல்லா சிறப்பும் வரணும், அண்ணனுக்கு தான், அண்ணன் தான் உரித்தானவன், அவனுக்கு தான் எல்லா சிறப்பும் வரும், தம்பிக்கு சிறப்பு அப்படின்னு சொல்கிறது வந்து அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து துறவரம் எடுத்துக்கிறார். நீங்கள் இதில் இன்னொன்று புரிஞ்சுக்கணும்,